Hi friend, welcome back to my channel. இன்னைக்கு zero oil vegetable curry செய்ய போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். சௌ இப்படி கட் பண்ணி குக்கரில் பாயில் பண்ணணும். அவரைக்காய் கொஞ்சம், சௌ கொஞ்சம், அப்போ பீன்ஸு கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், கேரட் கொஞ்சம், காலிஃப்ளவர் கொஞ்சம். இது எல்லாம் பாயில் பண்ணணும் கல்ல. அப்போ தண்ணி 2 கிளாஸ் போட்டு குக்கரில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணுனா ஈஸி தான் நம்ம குக் பண்ணுறக்கு. அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணணும். கேஸ் ஆன். ஒரு விசில் போதும். கேஸ் ஆஃப் பண்ணலாம். கூல் இருக்கட்டும். 1 டீஸ்பூன் ஜீரா இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா மணம் வருது. ஃப்ரை பண்ணதை இருக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் வரும். அப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பே லீவ் ஒன்றும் யூஸ் பண்ணுறேன் நான். இது தான் உரைக்கணும். இப்போ போதும். நெக்ஸ்ட் வெங்காயம் பேஸ்ட் போட்டேன். இப்போது வெங்காயம் பேஸ்ட் எண்ணெய் வச்சு குழம்பு செஞ்சு டேஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் எண்ணெய் இல்லாமல் குழம்பு டேஸ்ட் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட் செய்யலாம். நல்லா ஃப்ரை பண்ணதான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணதான் இருக்கணும். ஃப்ரை பண்ணதான் இருக்கணும். இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது பச்சை மிளகாய் பேஸ்ட்டு பாரு. பச்சை மிளகாய் பேஸ்ட் இப்போது ஆட் பண்ணுறேன். இந்த அரிசி எண்ணெயில் நம்ம கொலஸ்ட்ரால் இல்லை. இந்த அரிசி எண்ணெய் தான் சொல்லுவா. இது நமக்கு எண்ணெய் ஜீரோ எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன். நீங்கள் வேணுமென்னா கரம் கம்மி வேணுமென்னா கம்மி பண்ணலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன், காஞ்சி மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், இப்போ நம்ம எண்ணெய் வேணும். எப்பப்போ நம்ம தேவை அப்போ தான் நம்ம இந்த அரிசி எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த தண்ணி இப்போ கிரைண்ட் பண்ண தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் இப்போ நம்ம தண்ணி இப்போ யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பத்தாது தண்ணி, ஒரு கிளாஸ் திருப்பி. இப்போ நல்லா குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கவர் பண்ணணும். 3 to 4 மினிட் நம்ம கவர் பண்ணணும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எடுத்துலாம். உப்பு 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது கொத்தமல்லி
இப்போ பார்க்கறதுக்கு சூப்பர் கலர் ஆயிடுச்சு, சூப்பர் கிரேவியில் வந்துச்சு. இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ணலாம். பாயில் பண்ண காய்கறி இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த வெஜிடபிளில் நம்ம டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணனா யூஸ் பண்ணும்போது அப்போ டைம் ஆகும். அதுக்காக நம்ம ஈஸி தான் நம்ம குக்கரில் பாயில் பண்ணுவோம். ஒரு விசல் நம்ம பாயில் பண்ணும்போது அப்போ தான் ஈஸி ஆகும். அப்போ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன காய்கறி நீங்கள் வேணும் இந்த காய்கறி தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காய்கறிக்கு எண்டே இல்லை. அதுக்கு எப்பப்போ நம்ம இது செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நோ கொலஸ்ட்ரால். இப்போ போதும், கேஸ் ஆஃப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாரு, இப்போ 0 ஆயில் வெஜிடபிள் குழம்பு முடிஞ்சிச்சு பாரு. நல்லா சூப்பராக இருக்குது பாரு. அப்போ டேஸ்ட் பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட் இருக்குது. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.